கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது. அதுதான் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடி வருகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆவிக்குரிய அனுபவத்தை உண்டு பண்ணக்கூடியதாக காணப்படுகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடுகையில் ஒரு ஜெயம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். நம்முடைய கூடுகையிலே ஒரு பெரிய ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு கூடி வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியிலே அவர் வருவதாக அவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். அதனால் இந்த கூடுகை என்கிற ஒரு அனுபவத்தை, ஆவிக்குரிய காரியத்திற்காக கூடி வருகிற அனுபவத்தை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அசட்டை செய்துவிடவே கூடாது. அதனால்தான் ஆதி காலங்களிலிருந்து பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் சபைகளிலே பல ஜெபங்களை, கூடுகைகளை என்ன செய்கிறார்கள்? வைக்கிறார்கள். காரணம், தேவ பிள்ளைகள் பாதுகாப்புக்காகவும், தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும், தெய்வீக விடுதலைக்காகவும், தெய்வீக சுபாவங்கள் உருவாக்கப்படும்படியாகவும், தெய்வீக ஆசீர்வாதங்கள் உண்டாக்கப்படும்படியாகவும் இந்த கூடுகை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒரு காரியம் என்று ஆதி காலங்களிலிருந்தே பரிசுத்தவான்கள் கண்டு என்ன செய்கிறார்கள்? கூடுகை என்கிற அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது யாரிடத்திலே கற்றுக்கொண்டார்கள்? இயேசுவினிடத்திலே கற்றுக்கொண்டார்கள். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 18ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு இவனமாக நமக்கு அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கூடுகை என்கிற ஒரு அனுபவத்திலே இயேசு அந்த இடத்திலே என்ன செய்கிறார்? வெளிப்படுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடி வருவார்கள் என்றால் அவர்களுடைய நடுவிலே நான் இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அங்கே நம்முடைய தேவனாகிய கிறிஸ்துவினுடைய அந்த மனிதன் மேல் வைத்திருக்கிற, நம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நாம் என்ன செய்கிறோம்? கண்டுகொள்கிறோம். 2 பேர் கூடி வந்தால் அந்த இடத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே வருகிறார். 3 பேர் கூடி வந்தால் அந்த இடத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்வார்கள்? எதிர்பார்க்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஒரு பெரிய கூட்டம் இருந்தால் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை அவர்கள் என்ன செய்வார்கள்? காண்பிப்பார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் என்று நினைப்பார்கள். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய தேவன் அவர் என்ன செய்கிறார்? இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். 2 பேர் கூடினா 3 பேர் கூடி வந்தால் அந்த கூடுகை நடுவிலே நான் இருக்கிறேன் என்று தேவன் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து சொல்வதை நான் பார்க்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவ பிள்ளைகள் எதற்காக நாம் கூட வேண்டும்? நன்மைக்கு ஏதுவாக நாம் கூடி வர வேண்டும். நாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சகோதரர்கள் கூடி வருவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. வாசிங்க. 133 வாசிங்க. சகோதரர்கள் ஒருமித்து கூடி வருவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கூடுகை என்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வருகிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் ஒரு மனிதனை நாம் நேரடியாக பார்த்து பேசும் பொழுது அந்த உறவுகள், அந்த அன்புக்கும் ஒரு ஃபோனில் பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஃபோனில் நம்ம ஒருத்தர் பேசுறோம்னா அவர் யாரோ எவரோ தெரியாது. ஆனால் நேராக ஒருத்தர் நம்ம பேசி பழகும் பொழுது அதில் ஒரு அன்பு, ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு தெளிவாக வெளிப்படுகிறது. இதுதான்
ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது இந்த கூடுகை என்பதை ஒரு ஜெப ஜீவியத்திற்கு நாம் ஒப்பிடலாம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே கூடி வர வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு கூடுகைக்குள்ளாக அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒரு எழுத்தின் பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்ம இரண்டாவதாக வைக்க வேண்டும். ஆனால் முதலாவது தெய்வ பிள்ளைகள் கூடி வருகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம், ஒரு ஆராதிக்கிற அனுபவம், தேவனை துதிப்பதற்கு வருகிற அந்த அனுபவத்திலே அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் வேதத்திலே நாம் அநேகரை கூடி வந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் முதலாவதாக இந்த கூடுகை ஒரு ஜெபத்தின் அனுபவமாக துவங்குகிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த கூடுகையை எப்படி பார்க்கிறார்? கூடி வருகிற தேவ பிள்ளைகள் கூடி வருவதை எப்படி பார்க்கிறார்? நன்மையாக பார்க்கிறார். அதனால் தான் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று நாம் பார்க்கிறோம். ஆதி காலங்களிலே, அப்போஸ்தலருடைய காலங்களில் வாழ்ந்த விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கூடி வந்தார்கள். கூடி வந்து என்ன செய்தார்கள்? அவர்கள் ஜெபித்தார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 4 அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதுல தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஜெப கூடுகையை நம்ம அந்த இடத்திலே பார்க்கிறோம். அவர்கள் கூடி வந்த பொழுது அவர்கள் ஜெபித்த அந்த இடம் அசைந்தது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் பலவீனமாக என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு 2 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவே இருக்கிறார். ஒரு 3 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 2 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். நம்முடைய குடும்பம், தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, ஒரு 2 பேர் 3 பேர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தை நாம் முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கூடி ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை விட்டுவிடக்கூடாது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளுக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனால் கூடி வருகிற வேலையை விட்டு விடுகிறார்கள். அருமையானவர்களே, ஜெப வேலையை பெருக்கிக் கொள்ளாமல் உலக வேலையை பெருக்கிக் கொள்ளுகிறவர்களாக என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தங்களுடைய வேலை காரியங்களிலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே போல ஜெப வேலைக்கு கூடி வருகிற அந்த அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதனால்தான் அநேக ஆசீர்வாதங்கள் கைகூடி வராமல் காணப்படுகிறது. அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நிற்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஒரு ஜெப வேலை, ஒரு கூடுகை, ஒரு ஜெபத்திற்காக தேவ பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளிலே கூடி வருவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்லாமல் ஒரு ஜெபம் என்பது பலவீனமான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது. ஆனால் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் கூடி வந்து ஜெபித்த பொழுது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் அங்கு வல்லமையான ஒரு அசைவை அங்கு என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். அப்ப நம்முடைய குடும்பத்திற்குள் நாம் ஜெபித்தாலும் கூட அங்கே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. இயேசுவானவர் அங்கே என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். அதனால் நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? ஜெப வீடா இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கையை உயர்த்தி, ஆண்டவரே என் வீடு ஒரு ஜெப வீடு. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள நானும் என் மனைவி தான் ஜெபிக்கிறோம். என் வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட 2 பேர் தான் ஜெபிக்கிறோம். என் வீட்டுக்குள்ள ஏசப்பா உம்மை நேசிக்கிற நாங்க 2 பேர் தான் ஜெபம் பண்றோம். ஆனாலும் நீர் வருகிறீர் இயேசுவே. என் நாமத்தினால் 2 பேராவது 3 பேராவது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஜெபம் பலவீனமான ஜெபம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, உங்களுடைய ஜெபம் பலம் உள்ளது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜெபம். உங்களுடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நீங்கள் வாழ்கிற எல்லையை அசைக்கக்கூடிய வல்லமை. நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் அந்த இடத்தில் காணப்படுகிற வல்லமைகளை அழித்து விடுவார்.
தேவ பிள்ளை, அதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார். அங்கே ஒரு அசைவு ஏற்படுத்தப்படுகிறது. இதை ஆவியினாலே விசுவாசித்து நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் பொழுது சாத்தானின் ராஜ்யம் அழிகிறது, என் குடும்பத்தோடு போராடுகிற வல்லமைகள் அழிந்து போகிறது, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பல சத்துருவினுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நீங்க 2 பேர் தான் ஜெபம் பண்றீங்க. ஆனா அங்கே சர்வ வல்லவர் வெளிப்படுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் காணப்படுகிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் கூடி வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அதனால் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது பலவீனமான ஒரு ஜெபத்தை செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நிறைய நேரங்களிலே பிசாசு தன்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். என்னது? ஜெபித்து ஜெபித்து நீ என்னத்தை கண்ட அப்படி சொல்லி ஒரு ஆயுதத்தை அவன் என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யக்கூடிய ஒரு வல்லமை உடையதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் எப்படி நிமிர்ந்து நிற்க முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபத்தின் மூலமாக தான் எழுந்து நிற்க முடியும். பிசாசின் சக்தியை நாம் நேருக்கு நேராக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், நமக்குள் அந்த விசுவாசமும் அது தைரியமும் இருக்க வேண்டும் என்றால், தேவ பிள்ளைகளுக்குள் அனல் கொண்டு இருக்கிற அந்த ஜெபம், பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் அந்த ஜெபத்தில் வெளிப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுதே, நாம் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நிற்கும் பொழுதே சத்துரு உடனே கீழே விழுகிறான். அந்தகார வல்லமை அழிக்கப்படுகிறது. பொல்லாத ஆவிகள் விலகி ஓடுகிறது. தன்மையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால்தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய தேவ மனுஷன் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் மூலமாக தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அநேக சத்துருவினுடைய தந்திரங்களை, சாத்தானின் வல்லமைகளை அளிக்கிறார். அதனால்தான் பிசாசு என்ன செய்கிறான்? ஜெபத்தை மாத்திரம் என்ன செய்ய மாட்டான்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க விட மாட்டான். குடும்பத்துக்குள்ள ஜெபம் எல்லாம் பண்ணிடுவான். நம்முடைய வாழ்க்கையில ஜெப குறைவு சாத்தானுக்கு ஒரு பெரிய நிறைவு. நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தினுடைய நிறைவு சாத்தானுக்கு ஒரு பெரிய குறைவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. ஜெபிக்கிற மனிதன் தைரியமாக எழுந்து நிற்பான். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மூச்சாக அது என்ன செய்யப்பட வேண்டும்? வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிரதர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஜெப குறைவுகள் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஜெப குறைவை நான் கவனித்தேன். அந்த ஜெப குறைவுகள் மாற்றப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் யோசித்தேன், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இந்த நான் கொடுக்க போகிற இந்த தூதிற்காக கர்த்தர் பேசுகிறார். அநேக தேவ பிள்ளைகள் ஜெப குறைவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பிசாசு அநேகரை வஞ்சித்து வைத்திருக்கிறான். அவர்களோடு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஜெபிக்காத. ஏன்னா ஜெபிக்கிறவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள் விசுவாசத்தில். ஜெபிக்கிறவர்கள் தைரியமா இருப்பார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். காரணம் என்ன? கர்த்தர் அவர்கள் நடுவிலே அவர் உலாவுகிறார், அவர்களோடு பேசுகிறார், அவர்களோடு இடைப்படுகிறார், அவர்களுக்குள் ஒரு விசுவாசத்தை உருவாக்குகிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, போன வாரம் எந்த நாள் என்று சொல்லி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ரொம்ப திடீரென்று ஒரு சோர்வு களைப்பு வந்தோன்னா நான் செய்தேன், கொஞ்சம் படுத்துட்டேன். 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 7 மணி இருக்குமா? சுரேஷ் பிரதர் ஃபோன் பண்ணும்போது ஒரு 7 மணி இருக்கும். அப்போ நான் படுத்திருக்கேன். 8:45 அப்போ படுத்துட்டு இருக்கேன். இப்போ படுத்துட்டு இருக்கும்போது ஒரு பிரதர், இப்போ புதுசாக நம்ம சபைக்கு என்ன செய்கிறாரு, அந்த குடும்பம் வராங்க. அவர் பேர் வந்து சுரேஷ். அந்த பையன், அவனுக்கு கொஞ்சம் இந்த பிரதருக்கும் பிசாஸ் போராட்டம், அவங்க பையனுக்கும் பிசாஸ் போராட்டம். அப்போ அந்த சகோதரி பேர் விமலா, அவங்களாம் வராங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அவருக்கு ஒரு 10 நாளாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வேலைக்கு செல்கிறார்.
வேலைக்கு போகும்போது நல்ல சுகமா இருக்காரு, வேலைக்கு போன நல்ல சுகமா இருக்கிறார். வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மூச்சு முட்டுது, மூச்சு வாங்குது. ஒரு சத்தம் வைக்கிறார், இந்த ஏப்பம் வர்ற மாதிரி என்ன செய்யறாரு, சத்தம் வச்சுட்டே இருக்கிறார். ஏப்பம் வருது, அவருக்கு உள்ள கேஸ் ஃபார்ம் ஆகுது, மூச்சு திணறல் வருது, மூச்சு முட்டுது. அவர் மாத்திரை போடுறாரு, ஊசி போடுறாரு. காலையில் எழுப்பி வெளியில் போய்டுறாரு, வேலைக்கு போய்டுறாரு. வீட்டுக்கு இரவு வந்த உடனே ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் அது ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு 12 மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னு கத்துறாரு. இது அந்த சகோதரி வந்து ஜெபத்தில், வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் வந்து சொல்லி ஜெபம் பண்ணாங்க. எங்கள் பிரதருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அவங்க பயந்துட்டு ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படி சொல்லி பாஸ்டர் சொல்லிவிட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ நான் என்ன செய்தேன், இன்றைக்கி சாயந்தரம் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். வீட்டுக்கு நான் வரேன் சிஸ்டர் அப்படின்னா, அந்த பிரதர் வருது, வேலை விட்டு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகி போச்சு, ஒரு 7:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா போக வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யுதுன்னா, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணால், உண்மையை நான் சொல்கிறேன், என் செல்லை வந்து சைலண்டில் போட்டேன். எனக்கு ரொம்ப திடீர்னு ஒரு களைப்பு வந்தது, அப்படி படுத்து கிடக்குறேன். அதுக்கப்புறம் இவங்க நம்பருக்கு ஃபோன் வருது. இப்போ வந்த உடனே அந்த ஃபோனில் நான் அப்படி படுத்தே தான் இருந்தேன், ஒரு ஜெபம் பண்ணினேன். நம்ம பெரிய ஆளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்வதை விட, தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது வல்லமை, விடுதலை அங்கே வெளிப்படும். அல்லேலூயா. ஆனால் இதை தான் பிசாசு என்ன செய்கிறான், தடை செய்கிறான். அப்ப நான் சாதாரணமா ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே படிக்கிட்டேன். இன்னைக்கு ஆராதனைக்கு காலையில முதல் ஆராதனைக்கு அவர் வந்தார். பிரதர் என்னாச்சு, உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? அன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்ப தேவ பிள்ளைகள், நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஏன் பிசாசு தடை பண்றான்? பிசாசுக்கு அங்க சுதந்திரமா என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. உன்னுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு தடை பண்ணி விடுவான். உங்க குடும்பத்திற்குள்ளாக சமாதானத்தோடு வாழ விடாமல் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளை உருவாக்குவதற்கு அங்கே ஒரு வழி வேண்டும். நீங்கள் தேவ பிரசனத்தை உணராதபடி அவன் என்ன செய்வான், உங்களை காத்துக்கொள்ள விரும்புகிறான். அப்ப தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட வல்லமைகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப இந்த பிரதருக்கு நம்ம நினைப்போம், அவருக்கு ஏதோ சாப்பிட்றாரு போலுக்கு தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஜெபம் பண்ணும்போது 10 நாளா கஷ்டப்பட்டேன் பாஸ்டர், இன்னைக்கு சொல்றாரு 10 நாளா கஷ்டப்பட்டேன், ஆனா நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்க பாஸ்டர். அப்ப அது யாருடைய வேலை? அது பிசாசு, சாத்தானுடைய வேலை. ஒரு தேவ பிள்ளைகள் சமாதானமாய் வாழக்கூடாது என்பதை சாத்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை வீட்டுக்குள் கொண்டு வருகிறான். வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் சில நேரம் என்ன செய்வார்கள், சம்பந்தம் இல்லாமல் என்ன செய்வாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. அப்ப இவைகளெல்லாம் நம்ம எப்படி ஜெயிப்பது? தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஜெபத்தின் மூலமாக கூடுகையை விட்டுவிடக்கூடாது. நாம் தேவனோடு, நம்முடைய இயேசு கிறிஸ்துவோடு நாம் கூடி வாழ்கிற, தேவ சபையோடு கூடி வாழ்கிற அந்த அனுபவம் எவ்வளவு மேன்மையான அனுபவம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் உணர வேண்டும். அப்படி வீட்டுக்குள்ள நம்ம 2 பேர் தான் இருக்கிறோமா, 2 பேரும் போராடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அதிகமாய் துதிக்கணும். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய ஜெப நேரம் இருக்கு பாருங்க, அதை கரெக்டா நீங்க அதை வச்சுக்கணும். இந்த ஜெப நேரத்தை தடை செய்வதற்கு பல மனிதர்களை பிசாசு அனுப்புவாங்க. அந்த நேரம் தான் யாராவது என்ன செய்வாங்க, வருவாங்க. அந்த நேரம் தான் என்ன செய்வாங்க, யாராவது போன் பண்ணி பேசுவாங்க, யாராவது வந்து என்ன செய்வாங்க, இந்த ஜெப நேரத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், தடை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். இந்த நேரம் அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல என்ன கேட்கும், ஜெப சத்தம் கேட்கும். இந்த நேரத்துல அந்த அக்கா கிட்ட நான் போய் பேச முடியாது. அப்ப அதுக்கு முன்னாடி வரணும் அல்லது அதுக்கப்புறம் நான் வரணும். அப்ப இந்த நேரம் அவர்களுக்கு ஜெப நேரம், அந்த குடும்பத்திற்கு ஜெப நேரம். அவர்கள் ஜெபிப்பார்கள். அங்கே ஒரு பாட்டு சத்தம் கேட்கும், அங்க ஒரு
அதிகாரம் சங்கீத வசனங்களை வாசிக்கிற ஒரு சத்தம் கேட்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டு பழக வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த நேரம் அவருடைய வீடுகளுக்கு போனால் என்ன செய்ய சொல்லுவார்கள்? நம்மளே உட்கார வச்சிருவாங்க. சில நேரம் நீங்களே என் கூட ஜெபத்தில் என்ன செய்யுங்க, உட்காருங்க அப்படி சொன்னா அடுத்த நேரம் வருவாங்களா? அவங்க நம்மளையும் ஜெபத்தில் உட்கார சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய ஜெப நேரத்தை நாம் கரெக்டாக என்ன செய்ய வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேலை காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவு வேலைகள் இருக்கிறதோ அவ்வளத்தையும் நம்ம என்ன செய்வோம், முடியாவிட்டாலும் மூச்சு வாங்கி அப்படி சொல்லி என்ன செய்வோம், எழுதியோ அல்லது மற்ற எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறவர்களாக என்ன செய்வோம், காணப்படுவோம். ஆனால் ஜெப வேலை என்று சொன்னால் அப்படி படுத்துவோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த ஜெப நேரத்தை பிசாசு திருடுகிறான். பிசாசு என்ன செய்கிறான், எடுத்துக்கொள்கிறான். அதனால் இந்த கூடி வருகிற அந்த நேரம், ஒரு ஜெப நேரத்தை பிசாசு திருடுகிறபடினால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகிறது. தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், இனிமேல் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஜெப நேரத்தை திருடுகிற அந்த வல்லமைகள் அழியட்டும். கரங்களை உயர்த்துங்க. ஒரு சரியான ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நான் மாறுவேன். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை திருடி கொண்டு இருக்கலாம். இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அன்று இதுவரைக்கும் என் வீட்டுக்குள்ள சரியா ஜெபிக்க முடியல, வேலைன்னு சொல்லி பல காரியங்களை செய்கிறவே தவிர சோர்ந்து போய் படுத்து விடுகிறோம். அந்த சோர்வை கொடுப்பதே பிசாசு. ஜெப நேரத்தை பிசாசு திருடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சமூகத்தில் 2 பேராவது 3 பேராவது உடைய குடும்பத்துக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உடைய கூடுகை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உடைய ஜெப வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உடைய நடுவிலே வெளிப்படுகிறார். அங்கே அவர்கள் கூடி ஜெபித்த பொழுது தேவனுடைய ஆவியானவருடைய பிரசன்னம் வெளிப்பட்டது. தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்தார். அந்த அனுபவம் என் குடும்பத்துக்குள் வரட்டும், எனக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சத்தமாய் முழுமனத்தோடு. என் ஜெபத்தை எந்த வல்லமை திருட முடியாது. என் ஜெபத்துக்கு விரோதமாய் எந்த வல்லமை வரக்கூடாது. ஆண்டவரே, குராபாலா ஷரபா கத்திரபாலா தரபாலா கத்துராலியா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்கிற அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை அங்கு உணர்ந்தார்கள். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தினுடைய கீழே பிற்பகுதியை வாசிங்க. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தைரியம் என்பது எங்கிருந்து வருகிறது? ஜெபம், பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுகள். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது இன்னொரு விதத்திலே விசுவாசம் என்று நாம் சொல்ல வேண்டும், நம்பிக்கை என்று சொல்ல வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வருகிறது தான் இந்த ஜெப வேலை. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் நம்முடைய ஜெபத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஜெப நேரத்தை அநேகர் என்ன செய்கிறார்கள், அல்லது தேவ சமூகத்திலே ஆராதிக்கிறதையும் தேவ சமூகத்திலே கூடி வருவதையும் ஜெப வேலை என்கிற அந்த அனுபவத்தையும் அநேகர் என்ன செய்கிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள். சபையினுடைய ஆராதனை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு நாம் அவர்களை தேடி போய் என்ன சொல்லணும், புத்தி சொல்லணும். புத்தி சொல்லுங்க, புத்தி சொல்லணும். வாசிங்க, எங்க வாசிக்கிற எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடுதலை விட்டு விடாதே என்று சொல்லி என்ன செய்ய வேண்டுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். நம்முடைய வீட்டுக்குள்ள கூட சிலர் என்ன சொல்லுவாங்க, சபை கூடுதலுக்கு வரமாட்டேன், ஆராதனைக்கு வரமாட்டேன், ஜெபத்திற்கு வரமாட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? அவர்களுக்கு என்ன சொல்லணும், புத்தி சொல்லணும். அந்த ஒருத்தர் நிமித்தம் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக
நம்முடைய ஆசீர்வாதங்கள் கைகூடி வராமல் போகலாம். தேவன் ஜெபிக்கிறவர்களுக்கு பல காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அதற்கு நான் சாட்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை இந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் கைகூடி வர பண்ணி இருக்கிறார். இந்த ஊழியத்திலே இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்றால் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் நிற்க வேண்டும், தேவ சமூகத்தில் அழ வேண்டும், தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு இறங்கும், இந்த ஊழியத்திற்கு இறங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? ஜெபிக்கிறவர்களுக்கு பல காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நாம் எங்கே வாசிக்கிறோம்? நெகேமியா புஸ்தகத்தினுடைய 1 அதிகாரம் 11 வசனத்திலே கைகூடி வர பண்ணுகிறவர் என்று நாம் என்ன செய்ய வாசிக்கிறோம். வாசிங்க. நெகேமியா 1:11, நெகேமியா 2:20 வாசிங்க. நெகேமியா புஸ்தகம். ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கும் உமது அடியாருக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன செய்தேன்? பிரார்த்தித்தேன் அல்லது ஜெபம் பண்ணினேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில கைகூடி வர பண்ணுவதற்கு தேவன் ஒரு காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டும் என்றால், அனுகூலமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், பிரார்த்தித்தேன், ஜெபித்தேன். நமக்கு எத்தனை திறமைகள் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், ஜெபத்தை முன்னாடி வைக்கணும். தேவனிடத்தில் சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா? ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அப்போ நெகேமியா தேவனுடைய சமூகத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த காரியம் கைகூடி வருவதற்காக நான் என்ன செய்தேன்? பிரார்த்தித்தேன். சொல்லுங்க, பிரார்த்தனை பண்ணினேன் அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்லுகிறார். 2:20 வாசிங்க. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, வாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவருடனே சொன்னேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிற மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கும்? கர்த்தர் என்ன செய்வார்? வாசிங்க திரும்ப. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். போதும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கைகூடி வர பண்ணுவார். ஒரு தேவனுடைய, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தை கைகூடி வர பண்ணுவார். விசுவாசத்தின் வார்த்தை. கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நான் ஜெபிக்கிற இந்த காரியம் கைகூடி வரும். உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அநேக காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கலாம், தடைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் என்ன உணர்த்துகிறார்? கைகூடி வர பண்ணுகிற தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண. பிரார்த்தித்தேன், தேவனை நோக்கி நான் ஜெபித்தேன். அதனால் கர்த்தர் என்ன செய்வார்? கைகூடி வர பண்ணுவார். அது என்ன செய்வார்? கைகூடி வர பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. தேவ ஜனங்கள் கூடி வருவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்ல வேண்டும்? புத்தி சொல்லணும், புத்தி சொல்லணும். ஆண்டுடைய சமூகத்தில் புத்தி சொல்லிக் கொண்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு போவது நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகல காரியங்களையும் ஆண்டவர் கைகூடி வர பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால் 2 பேராவது 3 பேராவது நீங்கள் என் நாமத்தினால் கூடி வருவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவேன். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் சகலத்தையும் ஜெயிக்கிறவர்கள், சகலத்தையும் ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். தீமை அவர்களை விட்டு விலகி போகிறது. பொல்லாப்புகள் அவர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறது. ஒரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு முன்பாக சகல வல்லமைகளும் அளிக்கப்படுகிறது.
சகல அசுத்தாவிகள் விழுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, சாத்தானின் ராஜ்யங்களை அழிக்கக்கூடியவர்கள் தான் தேவ பிள்ளைகள். சாத்தானின் வல்லமைகளை ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் தேவ பிள்ளைகள். நான் தான் அந்த மனுஷன் என்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே பல காரியங்கள் இன்னும் கைகூடி வராமல் இருக்கிறதா? இந்த வசனத்தை நினைத்துக் கொள்வீர்களாக. நான் பிரார்த்தித்தேன், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். முழங்கால் படியிடுவோம், முழங்கால் நிற்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் இழந்து போன ஜெபாவி எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடலற்று இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தாவின் பிரசன்னமற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு கூடி ஜெபித்த பொழுது பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாய், அவர்கள் தேவனால் நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஜெபித்த பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. தேவ பிள்ளையை, நீ வாழுகிற இடத்திலே இருக்கிற சகல வல்லமைகளும் அசையத்தக்கதாக கர்த்தர் உன்னை கொண்டு காரியங்களை செய்வார். ஜெப வேளையை விட்டு விடாதே. கைகூடி வர பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவர் உன் குடும்பத்துக்குள் இருக்கிறார். அவர் உன் ஜீவியத்தில் வெளிப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லுங்க. தேவ சமூகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை புதுப்பியும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவி என் மேல் ஊற்றுவீராக. ஒரு ஜெப வல்லமை என் மேல் ஊற்றுவீராக. ஆண்டவரே, நான் என் வீட்டுக்குள்ளாக ஜெப சத்தம் வெளிப்படுவதாக. தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்கிற நேரத்திலே கர்த்தர் உன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். உன் காரியங்கள் நின்று போவதில்லை. உன் காரியங்கள் தடைபட்டு போவதில்லை. நான் பிரார்த்தித்தேன், கர்த்தரின் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். ஹல்லேலூயா. ஷரமன கதிரமன கதிரா ரிவானந்த ரபிகமன பௌதரமன ஷரமன கதிரா. எந்தன் ஜெபங்களை உம்மை தேடி வந்தேன்.